இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 72 சங்கீதம் 12 வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு, கூப்பிடுகிற உதவியற்றவர்களை அவர் விடுவிப்பார். சில இடங்களுக்கு புதிதாக செல்லும் போது தொலைபேசி எண்ணை மாத்திரம் வைத்துக் கொண்டு சென்று விட்டால் நாம் மாட்டிக்கொள்ளுவோம். எப்படி என்றால், அந்த தொலைபேசி எண்ணை வைத்திருப்பவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பார்கள். விசாரிப்பதற்கு தெரிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இதுதான் உதவியற்ற ஒரு சூழ்நிலை ஆகும். இது போன்ற உதவியற்ற சூழ்நிலைகளை பல இடங்களில் பல விதங்களில் சந்தித்திருப்பீர்கள். நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், செல்வாக்கு மிகுந்த நல்லெண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள். எல்லோரும் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இதுதான் மிகவும் இக்கட்டான ஒரு நிலை. ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்கிற நிலைமையில் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யார் என்பதை அவர் பார்ப்பதில்லை. உதவியற்ற சூழ்நிலையில் தன்னை கூப்பிடுகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மை ஆண்டவர் நிச்சயம் விடுவிப்பார். அதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் சில முக்கியமான சம்பவங்களை நாம் நினைவு கூறலாம். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், ஊரில் உள்ள பெரும் கூட்டமான மக்கள் ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாய் பிடித்து நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து விட்டார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், நேரடியாக நீதிபதியிடமே வந்து சேர்ந்து விடுவது. இடையில் உதவி செய்வதற்கோ வாதிடுவதற்கோ யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது இதுதான். அந்த கூட்டத்தில் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லை. ஆனால் எல்லாவித நிலைமையும் அறிந்திருக்கிற உண்மையான நீதிபதி நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அவர் என்ன செய்தார் தெரியுமா? யாருடைய உதவியும் இல்லாத சூழ்நிலையில் இருந்த அந்த விபச்சார ஸ்திரியை தேவன் விடுவித்தார். அவர் விடுவித்த விதம் தான் வித்தியாசமானது. அந்த பெண்ணை குற்றவாளி என்று குற்றம் சுமத்தின கூட்டத்தினரை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அந்த கூட்டத்தினர் அனைவரும் பாவத்தினால் குத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவரும் அவளுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்காமல், நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை மன்னித்து பெரிய ஆபத்திலிருந்து விடுவித்தார். இந்த உலகத்தில் உத்தமர் என்று சொல்லிக் காட்டுவதற்கு யாரும் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்பவர்களே. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களை அவர்கள் பாவிகள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு தான் எல்லோருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தரம் நன்றாக தெரியுமே. அதனால் யாரை எப்பொழுது உதவியற்ற சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். அவர் நம் இடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்மை மன்னிக்கிறவரும் கூட. சாக்கு போக்கு சொல்லாமல் உதவி செய்கிறவர் அவர்தான். ஏனென்றால் அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அது முற்றிலும் உண்மை. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் என்பதை விசுவாசியுங்கள். உண்மையான விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற அன்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே சில சமயங்களில் எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் எந்த திசையிலும் இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்பொழுது நாங்கள் உள்ளம் நொறுக்கி போய் விடுகிறோம். எத்தனையோ பேர் தெரிந்தவர்கள் இருந்தும், எத்தனையோ பெரிய மனிதருடைய தயவு இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்கிற நிலைமை வரும்போது கண் கலங்குகிறோம். ஆனால் எங்களுடைய நிலைமையை முழுவதும் அறிந்திருக்கிறவர் நீங்கதான் அப்பா. எதை எப்பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறவர் நீங்கதான். ஆமாண்டவரே, எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொன்னால் அதை நீங்க தடுத்து போட்டுருவீங்க. அதே சமயம் எங்களுக்கு இது தேவை என்று சொன்னால் நிச்சயம் நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்து, உதவியில் அற்ற சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் நம்மை நோக்கி கூப்பிடும் போது எல்லாவித நெருக்கங்களிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க, உம்மிடத்திலிருந்து அனுகூலமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.